பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தின் கனவுகளும் அதனுடைய எதிர்பார்ப்புகளும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நிறைய கனவுகளை காண்பது உண்டு. எப்படி, நான் ஒருவேளை இன்ஜினியர் ஆயிட்டா எவ்வளவு சம்பாதிப்பேன், எவ்வளவு மேல மேல போவேன், ஒருவேளை நான் திருமணம் செய்துட்டா என்னோட லைஃப் எப்படி இருக்கும், ஒருவேளை கன்சீவா இருக்கிறவங்க எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், பெண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு நிறைய பேர் நிறைய கனவுகளோட தான், கற்பனைகளோட தான் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எத்தனை பேர் நான் பரலோகம் போனா எப்படி இருக்கும், நான் பரலோகம் போறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன்னா பரலோகம் எப்படி எல்லாம் இருக்கும், இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குமா என்று சொல்லி பரலோகத்தை குறித்த கனவுகள் கண்டவங்க எத்தனை பேர்? சிலரை போய் கேட்டு பாருங்க, திடீர்னு எழுந்து உட்காந்து தண்ணி குடிப்பாங்க. என்ன கேட்டா, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, நான் கொலை செய்யற மாதிரி வந்துச்சு, நான் செத்து போற மாதிரி வந்துச்சு, பேய் என்ன துரத்துற மாதிரி வந்துச்சு, சர்ப்பம் என்ன துரத்துற மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பல விதங்கள்ல சொப்பனங்களை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஆனா பாருங்க, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஊழியம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி பரலோகத்துக்கு போற மாதிரி கனவு கண்டாராம். அவர் போகும்போது, பெரிய தீர்க்கதரிசி, என்னுடைய பேர் இது, நான் பரலோகத்தை பார்க்கும்படியா வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ அந்த தூதர்கள் அந்த புக்கை திறந்து பார்த்துட்டு, உங்களுடைய பேர் இன்னும் இந்த இடத்துல இல்லங்க, நீங்க பரலோகம் வரதுக்கு இன்னும் தேர்ந்தெடுக்கப்படல, இன்னும் நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அப்படி சொல்லி, தகுதிப்படல அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரரை சொல்லி அமிச்சிட்டாங்களாம். அவர் சொன்னாரா, நான் இவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன், இவ்வளவு ஊழியங்களை செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு ஆத்மா ஆதாயம் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு விஷயங்களை நான் செய்திருக்கிறேன், அது எப்படி நான் பரலோகம் போகாம இருக்க முடியும் அப்படி சொல்லி கேள்விக்குறியோட வந்து பூமிக்கு வந்த உடனே திடுக்கிட்டு அந்த தூக்கத்தை விட்டு எழுந்திருந்தாராம். பாருங்க, பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். நீதிமான் அவர் யாரு? மிகப்பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஊழியம் செய்கிற ஒரு மனிதன், பிரபலமான ஒரு மனிதனாம். அந்த மனிதனை பரலோக கதவு வரைக்கும் போயிட்டு திரும்பி வருவாரானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். இன்றைக்கு நம்ம எல்லாரும் முழு பக்தி அடைஞ்சிருக்கிறோமா? எல்லாருமே பரலோகம், இன்னைக்கு ஆண்டவர் வந்தவன அவரோட வருகையில நம்ம பரலோகம் போயிடுவோமா? இன்று மறைதான் நம்ம பரலோகத்துல கண்ணு முழிப்போமா? இதெல்லாம் நம்ம எத்தனை பேருடைய கேள்விகள் தெரியுமா? நிறைய பேர் செபிக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவி, இந்த பரலோகத்தை ஏதோ ஒரு மூலையிலையாவது என்னை சேர்த்துக் கொள்ளும், ஏதோ ஒரு இடத்துல பரலோகம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒரு நாள் கர்த்தரை தாழ்த்துக்கிற எத்தனையோ பிள்ளைகளும் உண்டு. சும்மா கொஞ்சம் நீதிகள், சும்மா தான தர்மம் கொஞ்சம் எல்லாத்தையும் செய்து விட்டுட்டு, நான் இவ்வளவு செஞ்சுட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லி தவறான எண்ணம் கொண்டு வாழ்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய கனவுகள் எப்படி இருக்கிறது? தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இன்னைக்கு நீங்க எல்லாமே செய்து முடிச்சிட்டீங்களா? எல்லா காரியங்களையும் இந்த உலகத்துல உங்களை எந்த நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்களா? அப்படின்னா நீங்க விளைந்து, அதாவது நல்லா யோசித்து பாருங்க, நன்றாக விளைந்திருக்கிற கதிர்களை தான் நம்ம அறுப்பையுமே தவிர அறகுறையாக இருக்கிறதோ பிஞ்சையோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், அறுவடை செய்ய மாட்டோம். நீங்க எந்த அளவுக்கு விளைந்து இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அறுவடைக்கு ஆயத்தப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு நாளும் நம்மை நாமே தயார்படுத்திக் கொண்டே வர வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் இன்று கர்த்தர் வருவானால், இன்று இரவு கண்ணை மூடுவானால் நான் கண்ணை திறக்கிறது பரலோகத்தில் இருக்குமா என்று ஒரு நாளும் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய எதிர்பார்ப்பு வேற, நம்மளுடைய கனவுகள் வேற. எனவே ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்கள். ஒரு நாள் நம்ம மறுரூபப்படுவோம், பரலோக வாசல் நமக்காக திறந்தே இருக்கும். அப்பொழுது தூதர்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும் என்று. ஆயத்தப்படுவோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். ஆமென்.